ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரியான எந்தெந்த விதத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த இதுல எங்கெல்லாம் அவைங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு, வரும் போகும் தேர்தல்ல என்னமெல்லாம் எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல இருக்க குறிஞ்சிப்பாடி தொகுதி தான் நம்ம பார்க்க போறோம். குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது வேளாண்மை அமைச்சரா இருக்கிற எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தொகுதி தான் இது. வாங்க பார்க்கலாம். குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில இந்த இடத்துல மினிஸ்டராவும் இருக்கிறாரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ள ரொம்ப ஏர்லியாவே வந்திருக்கிறாரு. அந்த வகையில அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன் முதல் தேர்தலான 1996 தன்னோட முதல் தேர்தல அவரு சந்திச்சிருக்கிறாரு. அந்த வகையில திமுக இந்த இடத்துல 1962, 1967, 1972, 1977, 1989, 1996, 1996ல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இடத்துல முதல் முறையா வெற்றி பெற்றிருக்காரு. முதல் தேர்தல்ல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 2001, 2006, 2016, 2021 இந்த இடத்துல 2011 தேர்தல்ல மட்டும் இந்த தொகுதியில எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறாரு. மித்த எல்லா நேரமும் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தளவுக்கு 1980, 84, 91, 2011 இந்த எலெக்ஷன்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல குறிஞ்சிப்பாடி தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 10 முறை வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்கு. மொத்தம் 14 முறை இந்த இடத்துல தேர்தல்கள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா நம்ம இரு தேர்தல்கள், அதாவது சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் 2 தேர்தல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 2016, 2021 நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2016 பார்க்கலாம் வாங்க. 2016ல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக சார்பில் போட்டியிட்டு 82,864 வாக்குகளும் 44.40% இந்த இடத்துல பெற்று அவர் இந்த இடத்துல மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறத வெற்றி கணக்க தொடங்கியிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஆர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 54,756 வாக்குகளும் 29.30% வாக்குகள் மட்டும்தான் இந்த இடத்துல அவர் பெற்றிருக்கிறாரு. 2ஆம் இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. 3ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எஸ். முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 22,705 வாக்குகளும் 12.20% பெற்று இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சையா 12% பக்கமா இந்த இடத்துல ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக இந்த இடத்துல KMS பாலமுருகன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 21,063 வாக்குகள் மட்டும் பெற்று 11.30% ஓட்டு சதவீதம் இந்த இடத்துல பெற்று இந்த இடத்துல 4ஆம் இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலாக இருந்தாலும் 2016ல ஜலதீபன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1534 வாக்குகள் மட்டும் பெற்று 0.80% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அடுத்து 2021 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த வகையில 1,01,1046 வாக்குகளும் 42.50% வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல பெற்று இப்போ தற்போது அமைச்சரவையில வேளாண் துறை அமைச்சரா இந்த இடத்துல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல புவனகிரியில போட்டிக்கிட்ட செல்வி ராமஜெயம் வந்து இந்த இடத்துல வந்து இவரை எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க 2021ல. அந்த இடத்துல போட்டியிட்டு 83,929 வாக்குகள் அதிமுக சார்பில் பெற்று 42.50% தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ். சுமதி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 8,512 வாக்குகளும் 4.3% இந்த இடத்துல ஓட்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2019, 2024ங்கிற கடந்த இரு தேர்தல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்து 76,658 வாக்குகளும் 36.39% மட்டும் தான் இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. அடுத்தது திமுக அந்த இடத்துல மிகப்பெரிய பலம் கூட்டணியோட இணைந்து 94,874 வாக்குகளும் 45.04% மட்டும்தான் அந்த இடத்துல வாங்கி கடலூர் தொகுதியை அவங்க கைப்பற்றிருக்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நாம் தமிழை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 5,939 வாக்குகளும் 2.82% வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல 3ஆம் இடத்துல அவங்க இருக்கிறாங்க.
அடுத்தது 2024 ஒப்பிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தனிச்சு 43,244 வாக்குகளும் 20.11% ஓட்டு சதவீதம் மட்டும் தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. ஏன்னா, இது ஒரு சிட்டிங் எம்பியோட சிட்டிங் மினிஸ்டரோட தொகுதி அப்படிங்கிறதுனால, திமுக பார்த்தீங்கன்னா 86,835 வாக்குகளும் 40.37% ஓட்டு சதவீதமும் வாங்கி மிகப்பெரிய அளவுல அதாவது இருமடங்கு ஓட்டு சதவீதத்த இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாரு. குறிஞ்சிப்பாடி மக்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மிகச்சிறந்த முறையில அவரு சில வேலைகள் செய்து அதாவது பல நன்மைகள் செஞ்சுட்டு வராங்கிறது வராரு அப்படிங்கிறத நம்மள நம்ம நம்ம சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அந்த மக்கள் வந்து குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க போல. 2024லயும் அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு தெரியுது. வாங்க இந்த ப்ரொடக்ஷன் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட இந்த இடத்துல தங்கர் பச்சான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 42,319 வாக்குகளும் 19.68% ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் 3ஆம் இடத்தை பிடிச்சார் அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியிலிருந்து 3ஆம் இடத்தை பிடிச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பில் 9,366 வாக்குகளும் 4.35% பெற்று இந்த இடத்துல குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நாம் தமிழர் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததான் 4 தேர்தல் நிலவரங்களை நம்ம பார்க்கலாம். கடந்த 4 தேர்தல் நிலவரங்கள்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு இந்த இடத்துல 29.30% 2016ல இருந்திருக்கு. அப்புறம் 2019ல 36.39% கூட்டணிகள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இருந்திருக்கு. 2021ல 42.50% இந்த இடத்துல இருந்து அவங்க தோல்வி தழுவியிருக்கிறாங்க. அடுத்து 2024 பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, 20.11% மட்டும் வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல அதிமுகவோட நிலைமை குறிஞ்சிப்பாடி தொகுதிங்கிறது ஒரு மினிஸ்டர் தொகுதி அப்படிங்கிறதுனால, மினிஸ்டர் அளவில் நிறையா அவரும் மாவட்ட செயலாளர் அவங்க தான். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ திமுகவுக்கு இது ஒரு பக்கபலமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, திமுக பொறுத்த மட்டில் 44.40% இருந்த 2016ல வாக்கு நிலவரங்கள் 2019ல 45.04ஆகவும் 2021ல 51.40ஆகவும் 2024ல 40.37ஆகவும் இருந்து இந்த இடத்துல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களோட ஆளுமை இந்த இடத்துல தெரியுது. ஸோ இந்த தேர்தலில் அவர் எப்படியெல்லாம் வேலை பண்ணுவார் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முதல் தேர்தலில் வெறும் 0.80% தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா 2.82%ஆகவும் அதுக்கடுத்த தேர்தலில் 4.3%ஆகவும் அடுத்த தேர்தலில் சதவீதமாகவும் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த தேர்தல் மட்டில் பொறுத்தளவுக்கு 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4.35% இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல அதாவது ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கிறத நம்மளால உணர முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த தொகுதி வேட்பாளர்கள் நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தொகுதியில் 2,44,611 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஆண்கள் 1,20,373 பேரும் பெண்கள் 1,24,201 பேரும் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல பெண்கள் 4,000 பேர் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல 3ஆம் வயதை தவிர 37 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களை பதிவு செஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் 40,686 ஆண்களும் 41,980 பெண்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 33% வந்து இந்த இடத்துல 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 51,520 பேரும் 53,858 பெண்களும் இந்த இடத்துல 42% பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜஸ் இருக்கிறாங்க. அடுத்து ஓல்ட் ஏஜஸ்ன்னு பார்க்குறப்போ 54 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 28,167 ஆண்களும் 29,063 பெண்களும் இந்த இடத்துல 23% பீப்புள் வந்து இந்த இடத்துல வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜஸ் இந்த இடத்துல மிடில் ஏஜஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு போட்டியாக யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதி ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுத்தரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நம்பலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா குறிஞ்சிப்பாடி தொகுதி வாக்கு சதவீதம் என்னங்கிறத பார்த்துடலாம். வாக்கு சதவீதம் பொறுத்த மட்டில் இந்த தொகுதியில் கொஞ்சம் லோவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். முன்னொரு காலத்தில் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நம்ம இந்த கிராஃப்லேயே தெரியும். 1989ல் 65.60ஆகவும் 1991ல் 65.60ஆகவும் 1996ல் 67.10ஆகவும்
2001ல் 60.20ஆகவும் 2006ல் 73.80ஆகவும் தான் இருந்திருக்கு. அடுத்து 2011ல் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு 86.10ம் 2016ல் 84.10ம் 2021ல் 85.30ம் ஆகி இந்த தொகுதி மக்கள் வாக்களிக்க மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டம் பண்ணி இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 2026 தேர்தல் வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 85.17% இந்த இடத்துல வாக்கு போலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால காண முடியும். கண்டிப்பா எல்லாரும் வாக்களிக்கணும். அடுத்ததா பார்க்க போனீங்கன்னா குறிஞ்சிப்பாடி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா திமுகக்கு இந்த தொகுதி கொஞ்சம் இந்த தடவை இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களோட நிலைமை கொஞ்சம் லைட்டா இந்த இடத்துல இறங்கி இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அதிமுக இந்த இடத்துல மிகப்பெரிய கடலூரை பொறுத்தளவுக்கு எம்.சி. சம்பத் அவர்கள் அதாவது அதிமுகவோட மாவட்ட செயலாளர் இந்த முறை வெற்றி பெறும் முனைப்புல இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவோட பலம் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்குங்காட்டி 2026ல் திமுக 39.36% பெற்று 82,003 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்துல 1500 வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா இந்த இடத்துல குறிஞ்சிப்பாடியில வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்பலாம். ஏன்னா இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட வருகை வந்து திமுகக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவை சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாக்குகள் பிரிகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல 38.67 வாக்கு சதவீதமும் 80,554 வாக்குகளும் பெற்று 2ஆம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 7.05% பெற்று 14,696 வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10% வாக்குகள் வாங்குறதுக்கு அவங்க எப்பயுமே ரெடியா இருக்கிறாங்க. அந்த வகையில் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும் 7.05% வாங்குறதுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா புது வருகையான தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 13.60% பெற்று 28,323 வாக்குகள் பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் இருக்குங்காட்டி அவங்க இந்த இடத்துல வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் பாஜக, பாமக, தேமுதிக, தமாக இவங்க எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா 38.67% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டணியில பாமக தமிழ்நாடு 2026ல் பாமகவோட நிலைமை வந்து அதாவது அவங்க உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்க காரணத்தினால ஒருவேளை இன்கேஸ் வந்து அந்த டீம் வந்து ஸ்பிளிட் ஆயிட்டா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு 4-5% வாக்குகள் சரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதுல 2 பாகமா இருக்காங்க. ஒருத்தர் கண்டிப்பா அதிமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஆனா அது கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில பாமக போட்டியிட்டு அதாவது ஆதரவு தெரிவித்தால் இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த மட்டும் இப்ப இருக்கிற கூட்டணிக்கு இந்த தொகுதிக்கு கண்டிப்பா இந்த தேர்தலோட வாக்கு சதவீதம் தான் வருங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அந்த வகையில அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 38.67%, திமுக கூட்டணி 39.36% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி அப்படியே தொடர்றது காரணத்தினால கண்டிப்பா இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல தனிச்சையாக தான் போட்டியிட போறாங்க. அவங்க 7.05% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது புதுவரவான தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துல 13.60% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணி நிலவரங்கள் இன்னும் வந்து அவங்களும் தன்னிச்சையாக தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் சில கட்சிகள் இணையும், சில கட்சிகள் ஓபிஎஸ் அன்று பாமக சார்பில் அன்புமணி அவர்கள் இணைவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நிலவரங்கள் இருக்கிறத கொஞ்சம் பார்த்து தான் காலங்கள் தான் பதில் சொல்லும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பர்சன்டேஜ் லைட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை பற்றி போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக
நீங்க எல்லா தொகுதியும் பார்த்து, தொகுதியோட நிலவரங்கள கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுல என்னோட அலாதி பிரியம் இருக்கு. ஸோ எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல